வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். யாழ் மாநகர சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு குறித்து வர்த்தக வாணிப பிரதியமைச்சர் பதில். சந்தையில் இன்றைய தங்க நிலவரம். மந்திரமனை பாதுகாப்பு குறித்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தல். தியாகதீபம் திலீபனுக்கு வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் அஞ்சலி. பெற்றோரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பிக்க முடியும். கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று யாழ் மாநகர சபைக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்திருந்த குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ரோகந்தா பேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் உள்ளடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளிடம் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைப்பதில் சுற்றுச்சூழல் சட்டங்களின் விதிகள் பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து விசாரித்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதிகள் அமர்வு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தெரிவித்திருந்தது. இதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாண பகுதியில் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படும் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளால் காற்று மாசுபாடு ஏற்படுகின்றது என்றும் இந்த சூழ்நிலையை தடுக்க பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியும் சம்பந்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது. கீரிச்சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை தொடர்பான சர்ச்சைகள் நிலவுகின்ற நிலையில் வர்த்தக வாணிப பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இருப்பினும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வழமையாக அரிசிக்கு குறிப்பிடத்தக்க அளவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் 1 கிலோ கீரிச்சம்பா நெல் 132 ரூபாய் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவித்த போதிலும் பாரிய அளவிலான ஆலை உரிமையாளர்கள் அதனை 170 முதல் 175 ரூபாய்க்கு கொள்வனவு செய்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அந்த விலைகளில் அரசாங்கம் நிர்ணயித்த 260 ரூபாய்க்கு 1 கிலோ கீரிச்சம்பா அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் போயுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே அவர்கள் கீரிச்சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாக வர்த்தக வாணிப பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்க விலையில் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை என இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,98,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 2,75,600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 37,250 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் விலை 34,450 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கை விமானப்படை புலனாய்வு அதிகாரியொருவர் தங்கம் கடத்த முயற்சித்த நிலையில் இலங்கை சுங்கத்துறை அதிகாரிகளிடம் அகப்பட்டுள்ளார். பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபர் பணியாளர் நுழைவாயில் வழியாக வருகை முனையத்திலிருந்து வெளியேற முயன்றபோது சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். பின்னர் உடல் ஸ்கேனர் மூலம் அவரை பரிசோதித்த போது அவரது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 24 கேரட் தூய்மையான 40 தங்க பிஸ்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நிலையில் 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குறித்த தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் இலங்கை விமானப்படையில் 17 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 37 வயதானவர் என தெரியவந்துள்ளது. இதேவேளை சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரமனையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இடிந்து விழுந்த மந்திரமனையை நேற்றைய தினம் மாலை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் கலந்துரையாடி குறித்த சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுக்க உள்ளதாகவும் விமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரமனை இடிந்து விழுந்து பகுதிகளவில் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான விமல் ரத்நாயக்க, ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் யுஏ பந்துல ஜீவ, தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோர் சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கலந்துரையாடினார். இதேவேளை வடக்கு கிழக்கில் தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்காக தன்னுயிரை தியாகம் செய்த தியாகதீபம் திலீபனுக்கு வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் சஸ் ஜெயந்தன் தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்றிருந்தது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினரான சுபாஜினி தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான கோரிக்கையை சபையில் முன்வைத்திருந்தார். குறித்த கோரிக்கைக்கு அனைவரும் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்த நிலையில் அஞ்சலி செலுத்துவதற்கு தவிசாளர் அனுமதி வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்தி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து ஈகச்சுடர்கள் ஏற்றி தியாக தீபத்துக்கு உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர். இதன்போது தேசிய மக்கள் சக்தி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 மற்றும் 2026 கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9 வரை இணைய வழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இதன்படி பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும். தனியார் விண்ணப்பதாரர்கள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும். தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலர்கள் அல்லது தாய் தந்தையரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களான www.doenets.lk அல்லது www.onlineexams.gov.lk/EIC இல் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.